ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான், ஜாக் ஃப்ரூட் சீடோட பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் ஜாக் ஃப்ரூட் சீடை எடுத்து தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். தண்ணிலாம் கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்த உடனே எடுத்து ஃபில்டர் பண்ணிடாதீங்க, ஏன்னா கை சுற்றும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கனமான பாத்திரம் பிரியாணி செய்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆனதும் சின்னதாக ஒரு 4லேருந்து 5 பட்டை எடுத்துருக்கேன். இது நல்லா பொரித்து வரட்டும். அடுத்து நம்ம ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கலாம், அது இதில் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 2-3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகா வந்துட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாடை நல்லா போய் நம்மளுக்கு ஃப்ளேவர் தரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா பலாக்கொட்டை, அது வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்து கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கட் பண்ணும்போது நல்லா வெந்திருக்கனால கொஞ்சம் நசுங்கி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் தக்காளியும் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவோட பச்சை வாடையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம பலாக்கொட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் அரிசி சேர்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிக்க விடணும், அந்த அளவுக்கு மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு 2 கிண்டி மூடி வச்சிடலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் சீடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், அயன், கால்சியம், ஜிங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஜாக் ஃப்ரூட் சீட் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி ஒரு அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு தம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த தோசைக்கல் மேலேயே வந்துட்டு நம்ம பிரியாணி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். ஒரு சைடு அடுப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கறி, அதை ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் வச்சு பிரியாணிக்குள்ளே வச்சுக்கிறேன் நான். அந்த கறியில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு கீ நம்ம விட்டுக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிரியாணி ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கொடுக்கும். இந்த கீ ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இது ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அது மேலே இந்த மாதிரி வெயிட்டான பொருள் ஏதாச்சும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் தம்க்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கறி உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ பிரியாணியை லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கு, அது அப்புறம் கொஞ்சமாக கோபி ஃப்ரை, அப்புறம் அந்த பலாக்கொட்டை, கொஞ்சமாக பிரியாணி, இது எல்லாத்தையும் வச்சு ஒரே வாயில் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.